கண்மலைகளில் கண்மலர்ந்தவளோ என் மௌனங்களை மொழிபெயர்த்தவள். ஊர்ல முத்து சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நண்பர்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க ஊருக்கும் அடுத்த ஒரு ஊருக்கும் நடுவில் ஒரு பாலம் போகுது. பாலத்துக்கு அந்த பக்கம் உள்ள ஊரில் அனைத்து விதமான பொருட்களும் கிடைக்கும். கொஞ்சம் பெரிய கிராமம். முத்துவும் சிதம்பரமும் வாழ்ந்த கிராமம் கொஞ்சம் சின்ன கிராமம். அந்த ஊரில் அந்தளவுக்கு பெருசாக வசதின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நிறைய உறவினர்கள் இந்த ஊர்லேருந்து அங்கே சம்மந்தம் எடுத்தவங்க, பொண்ணு கொடுத்தோர் பொண்ணு எடுத்தவங்க எல்லாம் இந்த ரெண்டு ஊருக்குள்ளேயும் ரொம்ப ஒரு அன்பான பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருந்தது. கடந்து போகிறதுக்கு ஒரு பெரிய பாலம் இருந்தது. அந்த பாலம் இப்போ சேதமாக இருந்ததுனால மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆற்றின் குறுக்கவே நடந்து போயிடுவாங்க. அங்கே உள்ள மக்களுக்கு அங்கே உள்ள ஆற்றை பற்றி தெரியும் இல்லவா, ஆழம் எவ்வளோ இருக்குது, எந்த இடத்துல எப்போ எந்த நேரத்தில் கடந்து போனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது அங்கே உள்ளவங்களுக்கு அதிகமாக தெரியும். அந்த பக்கமும் இந்த பக்கமும் மீன் பிடிக்கிறவங்க எப்போவுமே காலை இரவு மாலை அந்த மாதிரி எல்லா டைமுமே மீன் பிடிக்கிறவங்க அங்கே இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வலை வீசி மீன் பிடிக்கிறவங்க நிறைய பேர் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அங்கே கடக்கிறவங்களுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்குது. முத்து ரொம்ப பயந்த சுபாவம். அந்த ஆற்றை கடந்து போகிறதுக்கு அவனுக்கு விருப்பமே இருக்காது. ஏன்னா ஆற்றுல அதிகமாக தண்ணி போகுது, நம்மளை இழுத்துட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்துகிட்டே இருப்பான். எப்போவுமே யார் எப்போ கூட்டாலும் அந்த இடத்துக்கு அவன் போகவும் மாட்டான். சிதம்பரம் ரொம்பவே தைரியமானவன். முத்துவுக்கு நிறைய தைரியம் சொல்லுவான், ஒன்றும் ஆகாது வா அப்படின்னு சொல்லி. ஆனால் போகவே மாட்டான். இப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்குது. ஒரு நாள் ஆற்றுக்கு அந்த பக்கம் உள்ள ஊரில் ஒரு திருமண வீடு. அங்கே முத்துவுக்கு போகணுன்னு பயங்கர ஆசை. விதவிதமாக ஆடைகளை எடுத்து போடுறான், நல்லா அவனை அழகுபடுத்திக்கிறான். சிதம்பரமும் வரான், போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆற்று பக்கத்தில் வந்தாச்சு. முத்துவுக்கு தான் ஆறை பார்த்தாலே பயமாச்சு. சிதம்பரத்திட்ட சொல்கிறான், நம்ம ஏன் சிதம்பரம் ஆற்றை தாண்டி போகணும், நம்ம ரெண்டு பேரும் பாலத்து மேலே நடந்து போனா என்ன அப்படி சொல்கிறான். அப்போ சிதம்பரம் சொல்லலாம், பாலம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குடா, நம்ம ரெண்டு பேரும் ஆற்றுலேயே நடந்து போயிடலாம் அப்படி சொல்கிறேன். ஆற்றுல கம்மியாக தானே தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த ஆற்றுல தண்ணி ஓடுற சலசலப்பு சத்தம்லாம் இன்னும் முத்துக்கு பயத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு தாத்தா அந்த பக்கத்தில் இருக்கிற சொல்கிறாரு, 6லேயும் சாவு வரும், 100லேயும் சாவு வரும்டா. 6 வயசுலேயும் சாவு வரவங்களுக்கு சாவு வரதான் செய்யும், 100 வயசுலேயும் சாவு வரவங்களுக்கு சாவு வரதான் செய்யும். அதை யாரும் தடுக்க முடியாது, நீ பயம் இல்லாமல் போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் முத்துக்குள்ளே பயம் இருக்குது. அந்த நம்பிக்கைங்கிறது ஒன்று வரவே இல்லை. சிதம்பரம் என்ன செஞ்சுட்டான், ஆற்றை தாண்டி போயிட்டான். கண்டிப்பாக திருமண வீட்டுக்கு போயே ஆகணும். இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா பயங்கரமாக யோசிச்சு நம்ம பாலத்து மேலேயே நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழுதான பாலத்து மேலே நடந்து போகிறதுக்கு ஏறி போகிறான். பாலம் பாதி தூரம் போகையிலேயே உடஞ்சி விழுந்துருச்சு. பக்கத்தில் இருக்க மீனவர்கள் எல்லாம் சேர்ந்து எப்படியோ ஒரு வழியாக முத்துவை காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் செய்துட்டாங்க. சின்ன சின்ன காயத்தோட முத்து தப்பிச்சிட்டாரு. அப்போ தான் சிதம்பரம் சொல்கிறான், அந்த முதியவர் சொன்ன மாதிரிக்கு நமக்கு எப்போ சாவு வருதோ அப்போ அதை யாராலையும் தடுக்க முடியாது. நீ ஏன் இவ்வளோ பயந்து 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 உன்னுடைய ஆசைகளை உன்னுடைய கனவுகளை நிறைய விஷயத்த நீ இழந்துட்ட. நாங்கள் திருமண வீட்டுக்கு போயிட்டோம், நண்பன் உன்னைய நிறைய விசாரித்தான், நீ உன்னுடைய உடம்பெல்லாம் சரியான பிறகு போய் கண்டிப்பாக அவனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாரான். இவனுக்கு அந்த திருமணத்துக்கு போகலைங்கிற ஒரு வருத்தம் பயங்கரமாக இருந்தது. ஏன்னா அது முத்துவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு திருமண வீடு. அப்படி தன்னுடைய மனசுக்குள்ளே இப்போ தான் தைரியத்தை வர வச்சுக்கிட்டான். நமக்கு எப்போனாலும் என்னனாலும் நடக்கும், நம்ம அதெல்லாம் யோசிக்காமல் நம்ம இப்போ கடந்து போகிற பாதையே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவன் மனசில் முடிவு பண்ணினான். ஆமாம், 6லேயும் நமக்கு சாவு வரும், 100லேயும் நமக்கு சாவு வரும். சாவை கண்டு நம்ம எப்பவுமே பயப்படக்கூடாதுன்னெலாம் நான் சொல்லலை. ஆனால் அதற்காக நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, கடந்து போய்கிட்டே இருக்கணும், பயப்படக்கூடாது. முக்கியமாக நம்ம எந்த விஷயத்துக்குமே பயப்படக்கூடாது, தைரியமாக துணிச்சலாக நிற்கணும். அடுத்து ஒரு பழமொழியோட ஒரு கதையில் பார்க்கலாம். இந்த மாதிரி கதைகளை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.